இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் 5 இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய் மீன் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமின் வள்ளுதழ் வாடாத வானோரும் வானவன் வில்லெழுதி வாழ்வார் விசும்பு. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரத்தில் இடம்பெறக்கூடிய நூல் தான் இது. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மூவேந்தர்களை பற்றி 3,900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஆயினும் இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. முத்தொள்ளாயிரம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேந்தர்களை பற்றி சொல்லுதான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்நூல் வந்து முழுமையாக கிடைக்கவில்லை. மூவேந்தரின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகளை இப்பாடல்கள் விளக்குகின்றன. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் திகழ்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நூலும் முழுமையாக கிடைக்கல, ஆசிரியர் பெயரும் தெரியல. சரிங்களா? அதுதான் வந்து முத்தொள்ளாயிரம். மூவேந்தரின் ஆட்சி சிறப்பு, படை சிறப்பு, போர்த்திறன், கொடை முதலிய செய்திகளை கூறும் நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திருட்டு வழியாக 108 நூல் வாயிலாக 108 வெண்பாவும், பழைய உரை வாயிலாக 22 வெண்பாவும் கிடைத்திருக்கக்கூடியதாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளமும் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் திகழ்கிறது. இந்நூலின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்றாங்க. ஆசிரியர் கிடையாது, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அரசர்களே, உங்களின் வளமிக்க நெடிய மதில்கள் மீது வில் சின்னத்தை பொறித்து வையுங்கள். வில் சின்னம் யாருது? வில் சின்னம். ஏனெனில் வாடாத மாலை அணிந்த வானவர்களும் என்பவரின் வில் வடிவத்தை எழுதி வைத்தே வானுலகில் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வில்லு வந்து பார்த்தீங்கன்னா சேரர் தான் வில் அம்பு. சரிங்களா? வில் சின்னம் சேரர். அதுக்கடுத்தது பாருங்கள். சோழன் என்பவர் தன்னிடம் அடைக்கலமான புறாவினை காக்க தன் தசையே அறுத்து கொடுத்தான். அத்தகைய ஈடாகாத காரணத்தால் தானே துலாக்கோலில் ஏறினான். இப்படி செய்ய துணிந்தமைக்கு அவனது கொடை வீரமோ மெய் ஒழுக்கமோ குறையாத படை வீரமோ காரணம் அன்று. அது அவரினுடைய நற்பண்பு அப்படின்னு சொன்னது வந்து சோழன். சரிங்களா? சோழனை வந்து பார்த்தீங்கன்னா புறாவை காக்க தன் தசையை அடுத்து கொடுத்தாங்க. அதாவது மனுநீதி சோழன் இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா? சிபி மன்னன், மனுநீதி சோழன் இதெல்லாம் சொல்கிறது. நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலை உடையவன் பாண்டியன். பாண்டிய மன்னன். அம்மன்னனின் யானை தன் தந்தங்களை எழுத்தாணிகளாக வீரம் செறிந்த விற்படையுடைய பகை மன்னரின் அகன்ற மார்புகளை ஓலைகளாகவும் கொண்டு செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் எம் பாண்டிய என்பவருக்கு உறுதி என முழக்கமிட்டது. இந்த யானை வந்து கத்துதான். சரிங்களா? என் பாண்டிய மன்னன் தான் மொத்தமே அப்படின்னு சொல்லி. சேர்ந்த புறவின் நிறைந்தன் திருமேனி ஈர்த்திட்டுடையர் துளைத்தான் ஏறினான் நேர்ந்த என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அதுவும் வந்து முத்தொள்ளாயிரம் தான். கொடை வீரமோய் இந்த நிறை குறைய வான்கட் படை வீரர் மோசென்னி பண்பு அதுவும் வந்து முத்தொள்ளாயிரம் தான். சரிங்களா? இந்த முத்தொள்ளாயிரம் பாடல் அடி அவ்வளோ கேட்கறது இல்லை. சரிங்களா? இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த நூல் அடிகள் கேட்டுக்கிறாங்க. 108 புறத்திருட்டு வழியாகும். அந்த 22 வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து இல்லையா, எது எதில் வழியாக கிடைக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அதாவது புறத்திருட்டு வழியாக 108, பழைய உரை வழியாக 22. சரிங்களா? இது வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. அது கேட்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பொருந்தாதது எது? மீன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல் என்றால் பெருமை கிடையாது. மல்லல் என்றால் வளத்தை குறிக்கும். மல்லல் என்பதன் பொருள் வளமை. வாழ்னா நெருக்கம். விசும்பு என்றால் வானம்.
பொருந்தாதினை. மல்லல் நெடுந்தேர் அப்படின்னா ஊமை தொகை. மல்லல் அப்படின்னு வந்தால் நெடுந்தேர். மல்லல்னா அதாவது ஊமை தொகை உரிச்சொற்றொடர். சரிங்களா, உரிச்சொற்றொடர். நெடுமதில் வந்து நெடுமை கூட்டல் மதில்னு சொல்லி பண்பு தொகையை காட்டும். வாங்குவில், உயர்த்துளை, இதெல்லாம் வந்து வினையச்சங்கள். இங்கே வாங்குவில்னு இருக்குது, இல்லு தானே வருது, அதாவது அல்லு வந்தது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தானே வரணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. வாங்குவில் இப்படி வருது, இல் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வாங்குவில் அப்படின்னா உயர்த்துளை அப்படின்னா வினைத்தொகை. குறையா வன்கண்ணா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இதெல்லாம் தான் சொன்ன மாதிரி. நெடுமதில் அப்படின்னா பண்பு தொகையை குறிக்கும். பல்யானை மண்ணீர் படுதரை தாய்த்துமின், அதாவது மல்லல் நெடுமதில் வாங்குவில் பொருள். ஸோ இவற்றில் இடம்பெற்றுள்ளது அணி வந்து பார்த்தீங்கன்னா தற்குறி பயிற்றணி. வில்லெழுதி வில்லு யாருது? சேரர்களது. சரிங்களா, ஸோ இது வந்ததுன்னா தற்குறி பயிற்றணி. மற்பூசியாக மரங்கணல் வேல் மன்னர் அப்படின்னு சொல்லி, அதாவது மார்பலையாக எது அந்த யானை இருக்குது இல்லையா, அது போயிட்டு வந்து குத்தி இழுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி. மாறன் களிறு அப்படின்னு வந்து பாருங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எது? மாறன் என்றால் பாண்டிய மன்னன். களிறு என்றால் பெண் யானை கிடையாது. களிறு என்றால் ஆண் யானை. மறுப்பு என்றால் தந்தம். மரம் என்றால் வீரம். அதே மாதிரி கனல்னா நெருப்பை குறிக்கும், காற்று குறிக்காது. கனல் என்றால் நெருப்பு. தொலை என்றால் துலாக்கோல். நிறைனா ஒழுக்கம். மேனி என்றால் உடல். பொருந்தாதது இலக்கண குறிப்பு சொல்றாங்க. இலைவேல்னா ஓமை தொகையும், அதாவது இலைவேல் ஓமை தொகை எப்படி இருக்குது? இலை போன்ற வேலம். சரிங்களா, அடுத்து வந்து மறுப்பூசினா உருவகங்கள். மாறன் களிறுனா ஆறாம் வேற்றுமை தொகை. அதாவது மாறனது களிறு அப்படின்னு வரும். மார்போலை என்றால் இதன் கூடிய இலக்கண குறிப்பு வந்து உருவகத்தை குறிக்கும். சரிங்களா, உருவகம். பிரித்து எழுதுதல். மறுப்பூசி மறுப்பு கூட்டல் ஊசி மறுப்பூசி. மார்பலை மார்பு கூட்டல் ஓலை. எமதன்று எமது கூட்டல் என்று. தந்துய்து மீன் தந்து கூட்டல் உய்மீன். தந்துய் மீன்றாங்க. தந்து கூட்டல் உய்மீன் இருக்கு பாருங்க. சரிங்களா, இதுமாரி வரணும். தந்து கூட்டல் உய்மீன். மார்பலையில் எழுதும் எழுத்தாணி எதுனா தந்தம் தான் எழுதும். தீயின் வாயினர் பேரினும் முன்பதோர் சிந்தை கூறவது வந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நவ்வினால் நக்கி விக்குமே. சரிங்களா, இது எதுன்னு வருது? இது கலிங்கத்து பரணியில் வருது. சரிங்களா, அதாவது இந்த கொஸ்டின் கேட்டு வச்சுட்டாங்க. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே அப்படின்றது எதுல சொல்லியிருக்கிறாங்க? கலிங்கத்து பரணியில் இந்த அடி வந்து கேட்டு இருக்கிறாங்க. இது பார்த்துங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. கலிங்கத்து பரணி ஏற்றது வந்து ஜெயங்கொண்டார். காடிதனை கடந்தும் என கருமுயிலும் வெண்மதியும் கடக்க அப்பால் ஓடி இழைத்து உடல் வியர்ந்த வியர்வன்றோ உகுபுணலும் பணியும் அம்மா அப்படின்னு சொல்றது கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார். பொருந்தாதது எது? முகில்னா மேகம், மதினா நில, உகுனா சொரிந்த, புனல்னா காற்று வராது. புனல் என்றால் நீரை குறிக்கும். அனல்னா நெருப்பு, புனல்னா நீர். இலக்கண குறிப்பு. கருமுகிலும் வெண்மதியும் அப்படின்னா எண்ணுமை, அந்த 1 2ன்னு சொல்லி என்ற நம்ம இம்மை. சென்னாய் கருமுகில் வெண்மதி இதெல்லாம் பண்பு தொகை. வெந்து உலர்ந்து என கூற கடக்க ஓடி விளைத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சம். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. என்னன்னா கடக்க க அப்படின்றது, அதேமாரி கூரை வந்து அப்படின்றது ஆண்டு விகுதி தான் வருது. இதுமாரி வந்தால் பெயரச்சம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சத்தை குறிக்கிறது. சரிங்களா, வெந்து உலர்ந்து எனா கோர கடக்க ஓடி இழைத்து இதெல்லாமே வினையச்சத்தை குறிக்கிறது. வியர்த்த வியர்வன்றோ அப்படின்றாங்க. இந்த பாருங்க, இந்த வியர்த்த விரைவன்றோ மட்டும் பெயரச்சத்தை குறிக்கிறது. சரிங்களா, அடுத்து போவோம். பொருந்தாதது எது? சொல் பொருள் தருக. தீயின் வாயினா நெருப்பில். சிந்தை என்றால் எண்ணம். கூரை என்றால் மிக. நவ்வி என்றால் மானை குறிக்கும். யார் இவர்? கண்டறிய. சூப்பராக இருக்குது பாருங்க.
கலிங்கத்து பரணியை இயற்றியவர் இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். முதல் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். இசையாயிரம், உலாமடல் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஜெயங்கொண்டா. அப்போ இவர் எழுதினது கலிங்கத்து பரணி. அவங்களுடைய ஊர் திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி. இவர் பார்த்தீங்கன்னா முதல் குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவர். இசையாயிரம், உலாமடல் இவர் எழுதிய நூல். இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து போகும். ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பாராட்டியவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து போவோம். இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியங்களில் பரணி என்பது பெயர். இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பரணி இலக்கியங்களில் தமிழில் தோன்றிய முதல் பரணி எதுனா கலிங்கத்து பரணி. கலிங்க மன்னன் அனப பத்மநாதன் மீது முதல் குலோத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றான். அவ்வெற்றியை பாராட்டி எழுந்த இலக்கண நூல் தோல்வியுற்ற கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்து உள்ளது. இது பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் 509 தாழிசைகள் அப்படின்னு சொல்லி குத்துறாங்க. புதிய புக்கில் 599 தாழிசைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எது இதில் ஃபாலோ பண்ணால் 599 ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா புக்கில் அதான் கொடுத்துக்கிறாங்க புதிய புக்கில். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் என்பவர் இந்நூலை தென்தமிழ் தெய்வபரணி என்று பாராட்டியுள்ளார். ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் பன்னீரு பாட்டியல். 2022 குரூப் 2 கொஸ்டின். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது அண்ணா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழின் தொன்மையை கூறிய நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. 2022 குரூப் 2 கொஸ்டின். டேஸ் என்ற இடத்தில் தோன்றிய தமிழினம் உலகமெல்லாம் பரவி தன் புகழை நிலைநாட்டி வருகிறது என்றால் குமரி கண்டம். தமிழ் புலம் பெயர காரணம் என்னன்னா வணிகம் மற்றும் வேலை வாய்ப்பு. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்று கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற செய்தியை குறிப்பிடுவது மணிமேகலை. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? பரப்பளவில் சிறிதான ரியோனில், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரிங்களா? ரியோனியன் தீவில் வாழ்பவர்களில் பெரும்பான்மையினர் தமிழர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோடு இல்லாமல் பாருங்க, சிங்கப்பூர், மலேசியா, பெனாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் திருவிழாக்களை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். பரப்பளவில் சிறியதான ரியோன் தீவில் வாழ்பவர்களில் பெரும்பான்மையினர் தமிழர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து போவோம். டேஸ் நாட்டில் வாழும் தமிழருள் 95 விழுக்காட்டினர் தொடக்கப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழிலேயே படிக்கின்றனர். இலங்கையில் தான். இங்கே பாருங்க, சிங்கப்பூர், மொரிசியஸ், மலேசியா, பிஜித்தீவு, தென்னாப்பிரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ தமிழ் இங்கே பாருங்க, அதாவது இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் என்ற இந்திய மொழி திகழ்கிறது. அதே மாதிரி ஆட்சி செய்தவர்கள் பற்றி சொல்றாங்க. இங்கே பாருங்க, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளில் தமிழை பாடமாக பயிலவும் தமிழியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் வசதி செய்யப்பட்டு உள்ளன. தமிழர்கள் இங்கே பாருங்க, பல உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பு எங்கன்னா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அதே இடத்துல தான். அது பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பல பதவிகளில் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரிசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவராகவும் தமிழர்கள் திகழ்ந்துள்ளார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பவர் கணியன் பூங்கொண்டனார். தங்குதடையற்ற மேடை பேச்சாலும் இயல்பான மொழி நடையாலும் தமிழை பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பி தமிழ் தென்றல் என போற்றப்பட்ட பெருந்தகையர் திருவி கல்யாண சுந்தரனார். இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துல்லம் அப்படின்ற ஊரில் விருத்தாசலனார் சென்னை அம்மையாருக்கு மகனாக 1883 வருஷம் பிறந்திருக்கிறாங்க.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வெஸ்லி பள்ளியில், ஸோ அதாவது அந்த வெஸ்லி பள்ளி எங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்குது, அதில் வந்து படித்தாராம். சரிங்களா. அதோடு இல்லாமல் கதிரை வேலர் என்பவரிடம் தமிழ் பயின்றாரா. தன்னுடைய இலக்கிய சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கற்பதில் பேரார்வம் காட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இது கேட்டுக்கிறாங்க. திருவிக்கா யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னா கதிரை வேலர். அடுத்து போவோம். தமிழ் பற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. நமது உடல் நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிறர் உடல் நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அதுபோலவே தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொன்னது திருவிக்கா. இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் ஹிந்தி மட்டும் எதிர்ப்பாங்க இங்கே உட்காந்துட்டு இவங்கெல்லாம். கரெக்டுங்களா. ஸோ பிற மொழியை வெறுக்க வேண்டியது அப்படின்னுலாம் வசனெல்லாம் பேசுகிறோம். ஆனால் ஹிந்தி வேணான்ருவாங்க. இந்த ஹிந்தி கற்றுக்காதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாமு நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது. அடுத்து போவோம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சனை மொழிபெயர்த்தவர் இவர் யாருன்னா கல்யாண சுந்தரனார். இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வூட்டும் நோக்கில், இளைஞர்களே, உங்கள் தமிழ்தாய் நேற்று பிறந்தவள் அல்லல், இன்று பிறந்தவள் அல்லல். அவள் மிக தொன்மையுடையவள், கலைகளுடையவள். அவளையா கொள்வது தாய் கொலை புரிவதா தமிழர் வீரம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா திருவிக்கா கல்யாண சுந்தரனார். நேற்றும் இன்றும் பிறந்த நாடுகளையும் கலைகளையும் ஒப்பவும் பெருக்கவும் அந்நாட்டோருக்கு முயன்று வருகிறார்கள். நாமோ பழம்பெரும் நாட்டை மறைக்க பார்க்கிறோம். தமிழ் இறந்த பின் தமிழ் மண் மட்டும் இருந்தென்ன, மொழி இருந்தபடி நாடும் இருந்து படுமன்றோ அப்படின்றாங்க. உலகிற்கே ஒருபோது நாகரிகத்தை வழங்கிய மாண்பு வாய்ந்த ஒரு பெரும் நாட்டையா மறப்பது, அதனையா மறைப்பது அப்படின்னு சொல்றதும் தெரிவிக்காதான். ஒரு விதத்தில் இவர் சொல்றது கரெக்டு. சரிங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு சொல்றேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன படிக்கிறோம், அதாவது உலகம் உருட்டியானது கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஸோ பல விஷயங்கள், பல அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாமே தொல்காப்பியத்திலிருந்து ஸோ இப்போ இருக்கக்கூடிய எப்படி சொல்ல, இந்த அதாவது மரபு தவிர்த்து சரிங்களா தற்கால இயற்கை வரைக்கும் நிறைய கான்செப்ட் அறிவியல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாம் நம்ம விட்டுட்டோம். இங்கிலீஷ்கார வெளிநாட்டுக்கார ஏதாவது ஒன்று சொன்னால் அதை நம்ம பெருசாக பிடிச்சிட்டு நம்ம பண்ணிட்டு கிடப்போம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள், வெளிநாட்டுக்காரன் யார் என்ன சொல்லணும்னா அதை பிடிச்சிட்டு அரசியல் பண்ணுவான். நம்ம ஆளுங்க ஏதாவது ஒன்று சொன்னால் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா. அதுதான் உண்மை. அதே மாதிரி இன்னொன்று, ஆரியர்கள் பார்த்தீங்கன்னா கைபர் போலன் கணவாய் வழியாக எங்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட்டு யார் சொன்னதுன்னா மார்க்ஸ் முல்லர் தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆரியர்கள் கைபர் போலன் வழியாக வந்தாங்க, அதாவது மத்திய ஆசியாவிலிருந்து வந்தாங்க அப்படின்னு இங்கே இருந்தால் அந்த கதையை விட்டுக்கிறாங்கட்டியும். இது வரைக்கும் மத்திய ஆசியாவில் எந்த ஒரு நூற்குறிப்பும் அங்கே ஆரிய இனன்னு ஒன்று இருந்தது, அங்கேருந்து ஒரு படை கிளம்பி வந்தது, அவங்க எல்லாமே பூணூல் போட்டுட்டு வந்தாங்க, இங்கே எல்லாரையும் அடிமை பண்ணாங்க. அப்போ நாம் படிக்கிறோம் இல்லையா, நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, சங்க காலத்திலேயே அரேபியர்கள், அப்புறம் யூதர்கள், கிறித்துவர்கள் எல்லாருமே நம்ம முசிறி துறைமுகத்தில் என்ன பண்ணாங்க, அதை வணிகம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். 1810 கூட அது சொல்லுது, பட்டினப்பாலை கூட அது சொல்லுது. அதே மாதிரி அப்போ மத்திய ஆசியாவில் அங்கேருந்து வந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நூல் சொல்லணும் இல்லையா, இங்கேருந்து ஒரு கேங்க் கிளம்பி போய்க்கிறாங்க இந்தியாவுக்குன்னு, அதுமாரி ஒரு தகவலும் கிடையாது. அப்போ அது முழுக்க கட்டுக்கதை. எது மார்க்ஸ் முல்லர் சொன்னது முழுக்க பொய். இதை தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்லலை. ஏமால் அப்படியே கோவப்படாதீங்க. அம்பேத்கர் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆரிய அப்படின்றது அது ஒரு மாயை, அது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து இங்கே என்ன நடக்குது, எவ்வளோ காலமாக என்ன பொய் சொல்லி இங்கே எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நாம் தான் யோசிக்கணுமே. சரிங்களா. ஏன்னா யோசிக்க வேண்டிய காலம் இப்போ நம்மளுக்கு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம்.
ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து சீனா பிரச்சனை, இந்த பக்கம் பாகிஸ்தான் பிரச்சனை, சரிங்களா? நேபாளம், இலங்கை இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய பொருள் உதவி கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அது ஆக்குபை பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு எப்படி சொல்கிறது, இடைவிடாது நம்ம இராணுவ அதிகாரிகள்லாம் எப்படி சொல்கிறது போராடிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் எல்லோரும் எப்படி சொல்லணும், ஒரு இந்தியர் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கணும், சரிங்களா? அவங்க வேற இவங்க வேறன்னு அரசியல்வாதிங்க அவங்க அரசியல் நடத்துறதுக்கு பிரித்து பார்க்குறாங்களாங்காட்டி. ஆனால் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. நாம் எல்லோரும் இந்தியர் அப்படின்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும், சரிங்களா? எப்பவுமே வந்து அதை நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும். உங்களுடைய பசங்களுக்கும் நீங்கள் சொல்லி வளங்க, இதுதான் நம் நாடு, இப்படி தான். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, எதிரியை பார்த்து நாம் எப்படி வளரணும் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தான். ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்துகிறேன், அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நம்ம அமைதியாக பொறுத்திருந்து அவனை நம்ம அசிங்கப்படுத்த தேவையில்லை. அவனை விட ஒரு படி கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ந்தோம் அப்படின்னா அவனே அமைதியாக உறந்து போயிடுவான். இதுதான் நம்ம இந்தியா நாடு. அதே மாதிரி இந்தியா யாரு மேலேயும் போர் எடுத்துக்கணும் போகாது. போர் எடுத்துக்கணும் வரவங்கள மட்டும்தான் வெற்றி கொள்ளும், சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான், சரிங்களா? ஸோ எல்லாமே இது கொஞ்சம் புரிஞ்சு நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, இங்கே எது உண்மை எது பொய் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சு நீங்களே யோசித்து பாருங்கள். பல விஷயங்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் பல விஷயங்கள் நீங்கள் ஒன்று ஒன்று படிச்சிங்க அப்படின்னா அப்படியே பயங்கரமாக சொல்லியிருக்கிறவர், சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று ஆர்டிக்கல் 370 அதை வச்சு இங்கே அரசியல் பயங்கரமாக ஓட்டுறாங்க. நான் எழுத மாட்டேன்னு சொன்னவர் அம்பேத்கர். ஆர்டிக்கல் 370 நான் எழுத மாட்டேன்னு சொன்னது அம்பேத்கர். அது எழுதுனது கோபாலசாமி ஐயங்கார், சரிங்களா? ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிக்கல் 370 தூக்குனா இல்லை அது தூக்கக்கூடாது, நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது சட்டத்துக்கு மாறாக செயல்படுறீங்க, இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார் யார், அம்பேத்கர், புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நம்ம எங்கே தெரியுது, டிஎன்பிசி படிக்கும்போது தான் தெரியுது. என்னன்னு தெரியுது, இதெல்லாம் ஆர்டிகல் 370 வந்து அம்பேத்கர் எழுத மாட்டார்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின், யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேள்வியே கேட்டுக்கிறான் கோபால்சாமி ஐயங்கார், சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஆன்சரில் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியுது. ஓஹோ, அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துருக்குது, இதுதான் வந்து அன்றைக்கி அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னது 1 மார்க் கொஸ்டின், அது ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு. சரி வாங்க போகும். இளைஞர்களே, தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள், ஓர்ந்து எண்ணி உங்கள் பொறுப்பை உணருங்கள். தமிழ்தாயை புது போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனம் அமர்த்த சூழ் கொண்டெடுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் இது, சரிங்களா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டுருக்கிறாங்க இந்த கொஸ்டின். எழுங்கள் பைந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் அப்படின்னு சொல்லி அரைக்கோள் விடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா. எழுத்து மட்டுமல்லாமல் தமது பேச்சாலும் தமிழ் வளர்த்த பெருமகனார் இவர். யார் அப்படின்னா இவர் தான், திருவிக்கா தான். நடை என்ற ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்தும் அளவிற்கு பேசுவது போலவே எழுதுவது, எழுதுவது போலவே பேசுவது என்னும் முயற்சியில் இவர் வெற்றி பெற்றவர். யாருன்னா திருவிக்கா. இங்கே ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. வெல்லும் சொல் என்மை, அதாவது என்மை அறிந்தது, உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்டார் பிணிக்கும் தகைவராய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உணர்ச்சிமிகு பேச்சினால் தம்பால் ஈர்த்து மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான், சரிங்களா? உரைநடை என்பது எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்துள்ளார். அவருக்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்த இந்த மலை, சரிங்களா? பார்த்துங்க, அது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம், சரிங்களா? தேப்போ மீனாட்சி சுந்தரம். இக்கால தமிழ் மொழி நடையாளராக மதிப்பிடப்பட்டு காணும் அளவிற்கு சீரிய மொழி நடையில் அவரின் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், முக்கியமானதுங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம், இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்கள் அவரது கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடைமுறையும் வெளிக்காட்டுகின்றன அப்படின்னு சொன்னது திருவிக்கா.
அடுத்து போவோம். முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாயுமானவரும், ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும், நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, அதாவது காதலா முடிவா சீர்திருத்தமா என என் கடன் பயணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொளி என இவர் இயற்றிய என்ன பிற உரைநடை நூல்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கதை. இது எல்லாமே உரைநடை நூல்கள் தான். இதில் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் இந்த சாமி பற்றின ஒரு இதுவெல்லாம் வரும். முருகன் அல்லது அழகு, சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சி, நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது ராமன் தாய்மானவர் அவங்க 2 பேரும் சாமிகள், சரிங்களா. திருவுள்ளம், அப்புறம் தமிழாரும் நம்மாழ்வார் வரலாறு, பௌத்தம், காதலா முடிவா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடைப்பது, இந்தியாவும் விடுதலையும், தமிழ் சோலை, உள்ளொளி. ஸோ இது கொஞ்சம் பார்த்துங்க. இந்த 3 மட்டும் தான் கொஞ்சம் மாறி, மற்ற ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது எல்லாமே உரைநடை நூல்கள். அடுத்து பாருங்கள், செய்யுள்கள். முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறித்துவின் அருள் வேட்டல், அருகன் அருகே உரிமை வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சிசமும் காந்தியமும். இவை யாருடைய செய்யுள் நூல்கள் அப்படின்னா திருவிக்காவுடைய செய்யுள் நூல்கள். தேசபக்தன், நவசக்தி என்னும் இதைகளின் வாயிலாக தொழிலாளர் முன்னேற்றம் பெற பாடுபட்டவர், சரிங்களா. தொழிலாளருடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். அதற்காக தமது ஆசிரியர் பணியும் துறந்தார். தமது வீடு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவிக்காதான். அதே மாதிரி இங்கே ஒரு நல்ல பாயிண்ட்டு, திருவிக்கா என்பவர் தன் சிந்தனை, சொல், செயல் நிலையால் சுத்த சன்மார்க்கியாக சமய பொதுமையாளராக விளங்கி அருந்தொண்டாற்றினார். 70 வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை வரதராசனாரின் உதவியுடன் வெளியிட்டார். முக்கியமானது, சரிங்களா. படுக்கை பிதற்றல் என்ற நூலை வரதராசன் உதவியுடன் வெளியிட்டார். அவர் வாழ்நாளில் இறுதி வரை தமிழை தன் மூச்சாக கொண்டு தமிழ் பணி ஆற்றியவர் திருவிக்கா, சரிங்களா. 70 போட்டுக்கிட்டா 70. அடுத்து போவோம். மனம் முடித்த 6 ஆண்டுகளில் அவர் தம் மனைவி கமலாம்பிகை, அப்போ அவங்க ஒய்ஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை அம்மையார், தனிமையில் இறந்துட்டாங்களாம், சரிங்களா. ஸோ அதனால் தனிமையில் வாழ்ந்து வந்த அவங்களுடைய நண்பன் வந்து பார்த்து, அதாவது எழுந்த தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லையா என கேட்டார். அதற்கு சொல்கிறாரு, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். திருவிக்கா 1953 செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் தமது 71ஆம் வயதில் தமிழ் மூச்சுக்கு விடை தந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1883, 1953, 70 வயசு உயிர் வந்துருக்கிறார். 71ஆவது வயசில் செத்துருக்கிறார். தயிர் இறக்கு அப்படின்றது தானியாகு பெயர். தயிர் இறக்கு என்றால் தானியாகு பெயர். பெரியோரை சொல்கேல் அப்படின்றது சொல்லாகு பெயர். கழல் பணிந்தான் அப்படின்றது வந்து கழல் பணிந்தான்னா சொல்லாகு பெயர். அதாவது நூற்கு உரை செய்தான்னா தானியாகு பெயர். நூற்கு உரை செய்தான் அப்படின்னா தானியாகு பெயர். டேஸ் என்பது ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடு அல்லது நிகழ்வோடு ஒப்புமைப்படுத்துவது ஓமை அணி. ஓமை ஓமைக்கும் பொருளை விட உயர்ந்தது. ஓமை தொடரில் ஓமை முன்னும் பின்னுமாக பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. மதி போன்ற முகம் அப்படின்றதெல்லாம். கவிஞர் தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் 2 ஒன்றே என்று கூறுவது எதுனா அதாவது உருவகத்தை தான் சொல்கிறாங்க. உருவகம். வந்தான் என்பதன் இலக்கண குறிப்பு வினைமுற்று. வந்த என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம். வந்து அப்படின்னா வினையச்சம். வருதல் என்றால் தொழில் பெயர். படித்தான்னா வினைமுற்று. இது எல்லாமே கேட்பாங்க. படித்த என்றால் பெயரச்சம். படித்து என்றால் வினையச்சம். படித்தல் என்றால் தொழில் பெயர். 12 என்பதன் தமிழ் சொல், அதாவது காவும் எழுதுனா 12. 7 என்பதன் தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட்டா 7, 11 அப்படின்னா 2 கா போட்டா 28 அப்படின்னா 2 ஆனா 8 குறிக்கும். 20 என்பதன் தமிழ் சொல் 2 பக்கத்தில் வந்து 0.
பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னா ஆசுகவி. முக்கியமானது இது. செவ்விக்கினிய வாசனையம் சிறக்க பாடுவது. இனிய அப்படின்னா மதுரம், மதுரம் என்றால் இனிய என்பது பொருள் இருக்குது. ஸோ செவிக்கினிய வாசனையம் சிறக்க பாடுபவர் யாருன்னா மதுரகவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. சொல்லணி அமைத்து பாடும், அதாவது சொல்லணி அமைத்து கலைவளம் செழிக்க பாடுபவர் சுவைவளம். சொல்லணி அமைத்து சுவைவளம் செழிக்க பாடுபவர் சித்திரக்கவி. தொடர்நிறை செயலும் தூய காப்பியங்களும் இயற்றுவர் வித்தார கவி. சரிங்களா, வித்தார கவி. அடுத்து போவோம். ஆசு கவி, மகாகவி, சித்திரக்கவி, வித்தார கவி ஆகிய பொருளுடைய 4 வகை கவிதைகளும் பாடவல்ல பாவலனை பாவரலேறு என தமிழறிஞர்கள் போற்றுவார்கள். பொருந்தாதது எது? தமிழ் சொல். முக்கியமாக அதாவது அங்கத்தினர்னா உறவினர் அப்படின்றது மட்டும்தான் பொருந்தாதது. சரிங்களா, அங்கத்தினர் என்றால் உறுப்பினர் தான் அங்கத்தினர். சரிங்களா, அதாவது இங்கே பாருங்க, அங்கத்தினர் என்றால் உறுப்பினர். சரிங்களா, உறவினரில் உறுப்பினர். அர்த்தம்னா பொருள். அலங்காரம் என்றால் ஒப்பனை. அலங்காரம் என்றால் ஒப்பனை. ஆரம்பம் என்றால் துவக்கம். அதே மாதிரி விஞ்ஞானம் என்றால் அறிவியல். தீபம்னா விளக்கு. கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு. சாமினா திறவுகோல். சரித்திரம் என்றால் வரலாறு. சபதம் என்றால் சூளுரை. சாதம் என்றால் சோறு. சாதம் என்றால் சோறு. பௌத்திரினா மகள் அப்படின்றால் தப்பு. பௌத்திரி என்றால் பெயர்த்தி குறிக்கும். சரிங்களா, அடுத்து நடந்தான்னா வினைமுற்று. நடந்தான் என்றால் வினைமுற்று. நடந்து என்றால் வினை அச்சம். நடந்த என்றால் பெயரச்சம். நடத்தல் என்றால் தொழிற்பெயர். ஸோ பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உவமை உருவகம். தாமரை முகம், முகத்தாமரை. தேன்மொழி, மொழி தேன். பவளவாய், வாய் பவளம். முத்து பல்னா பல் முத்து அப்படின்னு, பல்லில் முத்துன்னு வராது, பல் முத்துன்னு சொல்லி வரணும். இது தப்பு. அடுத்து சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படம். உலர்ந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஊ என்பதன் பொருள் என்னன்ற வினையச்சம். உலர்ந்து அப்படின்னு வர்றதுனால ஊ வினையச்ச மிகுதி. நவ்வி என்பதன் பொருள் மான். ஆகு பெயரத்தில் வகைப்பட்டா 16 வகைப்படும். செய்யுளில் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது டேஸ்னா விற்பூட்டு பொருள்கோள். ஒரு வில் இருக்குது. சரிங்களா, இந்த பக்கம் கூறாக இருக்கும், இந்த பக்கம் கூறாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, முதலில் அமைந்த சொல்லும் இறுதியில் அமைந்த சொல்லும் பொருட்பட பொருத்துவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் விற்பூட்டு பொருட்கோள். ஊசலின் நடுவில், அதாவது இங்கே பாருங்கள், ஊசலின் நடு நின்ற கயிறு முன்னும் பின்னும். ஒரு ஊசல் இருக்குது. சரிங்களா, இது என்ன பண்ணுது? முன்னும் பின்னும் போய் வந்து சரிங்களா சென்று வருவது போல செயலின் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செயலின் முன்னும் இறுதியும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருத்துவது தாப்பிசை பொருட்கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாப்பு கூட்டல் இசை இசைக்கொண்டு தாப்பிசை அப்படின்றாங்க. இங்கே தாப்பு அதாவது தாம்பிசை. தாம்பு கூட்டல் இசை தாப்பிசையா. கொஞ்சம் காரணப்படுங்க, தப்பாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு. சரிங்களா, இது மட்டுமா படிக்கிறீங்க? நிறைய நீங்கள் தப்பாக தான் படிக்கிறீங்க. ஏதோ நாங்களாம் போனால் போட்டோன்னு பார்த்துக்கணும் அப்படின்றீங்களா? சரி, ஓகே. தாம்பு கூட்டல் இசை தான் தாப்பு இசையா. சரிங்களா, இது மட்டும் தாம்பு என்றால் ஊஞ்சல் கயிறு தான் தாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய பலவாஸ் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.